அன்பார்ந்த வலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அபிராமி அந்தாதியில் வர 22வது பாடலையும் விளக்கத்தையும் தான் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாடலை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த 22வது பாடல் அபிராமி அந்தாதியோடைய ஒவ்வொரு பாடலாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் 22வது பாடல் என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இனி நமக்கு ஒரு பிறவி வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம அம்பிகை கிட்ட வழிபடுற மாதிரி ஒரு செய்யுளை அமைத்திருக்கிறார் அபிராமி பட்டர் அவர்கள். ஏன் அப்படின்னா, மனித பிறவியில் எல்லா விஷயத்தையுமே நம்ம சகித்து கொண்டு நாம் வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறதால, இனி அப்படி ஒரு பிறவி நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம அம்பிகையை வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு மிக முக்கியமான ஒரு செய்யுளை தான் அபிராமி பட்டர் அவர்கள் நமக்கு அருள் இருக்கிறார். ஸோ இந்த மனித பிறவி வேண்டாம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் முடிவு செய்கிறார்களோ அவர்கள் இந்த பதிகத்தை பாடி அம்பிகையை வழிபட்டோமே ஆனால் நமக்கு அதற்குண்டான பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். அபிராமி பட்டர் அருளிய இந்த 22வது பாடலை நாம் இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அபிராமி அந்தாதி பாடல் 22. இனி பிறவா நெறி அடைய கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே படுத்தபடியே மறையின் பரிமளமே பனிமால் இமய பிடியே பிரம்மன் முதலாய தேவரை பெற்ற அம்பே அடியேன் இறந்திங்கினி பிறவாமல் வந்தாண்டு கொள்ளே. மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே படுத்தபடியே மறையின் பரிமளமே பனிமால் இமய பிடியே பிரம்மன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியேன் இறந்திங்கினி வாராமல் வந்தாண்டு கொள்ள அப்படின்னு சொல்லி இந்த செய்யுளை முடிச்சிருக்காரு. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இளம் கொடியை போன்றவளே, வஞ்சி பூங்கொம்பை உடையவளே, எனக்கு நல்ல ஒரு வரத்தை அருளக்கூடிய அம்பிகையே, பழுத்த திரு உருவே, மறையின் பரிமளமே அப்படின்னா வேதத்தினுடைய மலரின் மனம் கொண்டவளே, பரிமளமே அப்படின்னா மனம் கொண்டவளே அப்படின்னு அர்த்தம். இமயமலை மேலே இருக்கின்ற பெண் யானையை ஒத்தவளே, பிடி என்றால் பெண் யானை, இமயமலை மேலே இருக்கிற பெண் யானையை ஒத்தவளே, எனக்கு இனி ஒரு பிறவி வேண்டாம், நான் மீண்டும் உன் பாத கமலத்திலே இருக்க ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பதிகத்துக்குண்டான அர்த்தத்தை நமக்கு அபிராமி பட்டர் அருள் இருக்கிறார். நேயர்களே, நாம் இதே போல ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு பதிகத்தை நாம் பாடி வந்தோமே ஆனால் அன்னை அபிராமியினுடைய அருள் நமக்கு நிச்சயமாக கிட்டும். ஸோ அடுத்த அபிராமி அந்தாதியினுடைய அடுத்த பாடலை நாம் வேறொரு பதிவில் உங்களுக்கு நான் வழங்குகிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெகதீஷ். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.